அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவினர் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்று தேனி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டியாட்சி அதிகாரத்தில் பங்கு என்றால் கூட்டணி கட்சியில் புதிய தமிழகம் கட்சி பங்கு பெறும் என்றும் தெரிவித்தார். அது குறித்து இன்னும் அது தேர்தலுக்கான சந்திப்பு என்று இன்னும் அவர் அதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அது குறித்து அவரே விளக்கமளிக்காத போது அதிமுகவே அதிகாரபூர்வமாக இது தேர்தல் குறித்து ஆன சந்திப்பு என்று சொல்லாத போது நாம் அதுல மேற்கொண்டு அதுல கருத்துக்கள் எதுவும் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறோம். ஆமாங்க. சார் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது அதுவே அமலாக்கத்துறை முறையாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்யவில்லை என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டுல 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மது இதுல டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது. 19 மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகக்கூடிய மது பாட்டில்களே முழுமையாக வரி செலுத்தி வெளியே செல்வது. அதாவது முன்புற வாசல் வழியாக பாதி, அதாவது உற்பத்தியில் 1,00,000 பாட்டில் இருந்தா 50,000 பாட்டில்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரியை செலுத்துகிறார்கள் தவிர 50,000 பாட்டில்களை இதுபோன்று சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த FL2 மதுபான கடைகளுக்கு, மரத்துக்கடியில தோப்புகளுக்குள்ள பெட்டிக்கடையில இருக்கக்கூடிய கடைகளுக்கு சட்டவிரோதமாக அரசாங்கத்துக்கே வரி செலுத்தாமல் நடைபெறுகிறது. அதில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்படுது. அதுபோக பல முறைகேடுகள், அந்த காலி பாட்டில், அதுபோல வாகனங்கள், அதே போல நகர்ப்புறங்களில் எலைட் பார் கொடுக்கிறது அனுமதி, FL2 பாருக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 கோடி 2 கோடி அனுமதி. சோ இது போல மிதமிஞ்சிய ஊழல். 1,00,000 கோடிங்கிறது 2023 4 ஆண்டுகள் கொடுத்த குற்றச்சாட்டு இருக்கு. இப்பொழுது அதை விட கூடுதலாக ஒரு 1,50,000 கோடியாவது இருக்கிற போது வெறும் 1000 கோடி என்று மட்டுமே அமலாக்கத்துறை சொல்லிக்கிறது. ஏதோ பழைய FIR மட்டும் வச்சு அவங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அது பத்தாது. முழுமையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மதுபான ஆலைகளுடைய ஒரு 100 ml 200 ml உற்பத்திக்கு எவ்வளவு செலவா? வெறும் 10 ரூபாய் 15 ரூபாய் மட்டுமே செலவாகக்கூடியதுக்கு 180 ரூபாய் எப்படி போடுறாங்க? அதே ஊழலுடைய ஸ்டார்டிங். முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதனுடைய தரம் என்ன? இது என்ன, கண்டிப்பாக தொடர்ந்து 2 வருடம் 3 வருடம் குடிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவியே தீரணும். தொடர்ச்சியா குடிக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு கொடிய அளவுக்கு மோசமானது விஷ மதுவா இருக்கிற போது அது இவங்க எந்த அளவுக்கு தரம் இருக்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு வரையிலும் எதுவும் வெளியிடல. யாராவது எங்கேயாவது தரக்கட்டுப்பாடு எல்லாம் சொல்றாங்கல்ல. ஹோட்டல்ல போய் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க. டாஸ்மார்க்ல ஏதாவது இன்னைக்கு ஒரு ஆய்வு செஞ்சு இது தரமான மதுவா அப்படிங்கிற ஆய்வு வெளியிட்டிருக்காங்களா? அது எந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்கவில்லைங்கிறத சொல்றாங்களா? ஸோ அதனால முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால இந்த இந்த மது அது அந்த ஆய்வு மேற்கொள்ளணும். திமுகவோட 4 ஆண்டு ஆட்சியில் ஏகப்பட்ட திட்டங்கள் அப்படி இருக்கும்போது மத்திய அரசு எங்களுக்கு உடன்பாடு வராமல் வயசு இன்று தந்தி தமிழ்நாட்டு நம்முடைய பிரபல தமிழ் பத்திரிகையில 2023 24 மட்டுமே 12,000 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தா கொடுத்ததா தகவல். உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை காட்டிலும் 4 மடங்கு பெருசுங்க. அங்க 9,000 கோடி, அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்கு 12,000 கோடி கொடுத்துக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு குறைச்சு கொடுத்துக்கிறாங்க? எந்த திட்டத்தில் அவர்கள் குறைத்து கொடுத்திருக்காங்கிறது இவங்க புள்ளி விவரமா சொல்லணும். அது இல்லாம வெறுமனே குற்றச்சாட்டுகள் சொல்லுவது நியாயம் இல்லை. ஆதாரபூர்வமா சொல்லணும். சரி. இல்ல, நான் அதை இப்ப நான் காலையில பாக்குறீங்க. மற்ற விஷயங்கள் பாருங்க, தமிழ் மொழியெல்லாம் யாராலும் அழிக்க முடியாதுங்க. ஆச்சா, ஏதோ யாராரோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. தமிழ் மொழி அவங்க என்ன வளர்த்துக்கிறாங்க? தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அவங்க செஞ்சது என்ன?
எம்ஜிஆர் கொண்டு வந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை அவங்க அழிச்சுட்டாங்க. பல ஆண்டுகளா பட்டியல் வெளியேற்றம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. பட்டியல் வெளியேற்றம் பல ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்கீங்க. போன முறை பட்டியல் வெளியேற்றத்துக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதே போல மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்ததுனால இது கூட்டணி விட்டு விலகுனீங்க. பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுனீங்க. இப்ப உங்களுடைய நிலைப்பாடு எப்படி? அடுத்து 2026 கூட்டணி யாரோட வைப்பீங்க? பட்டியல் வெளியேற்றத்தை முன்னிட்டு. அதாவது ஒரே கோரிக்கையே வச்சுட்டு இருக்க முடியாது. நாங்க வந்து பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். அதுல இந்த இருக்கக்கூடிய பிஜேபி அரசு எங்களை ஏமாற்றியது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது ஒரு கிணத்தை தாண்டுற போது முழு கிணத்தை தாண்ட வச்சிருக்கோம். ஆச்சுங்களா? நாங்கள் அதை வந்து ஒரு அண்ணல் அம்பேத்கருடைய வழியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு கொள்கை ரீதியாக அண்ணல் அம்பேத்கர் வந்து மதம் மாறி சென்றார். நாங்கள் வந்து பட்டியல் மாற்றத்தை முன் வச்சோம். 7 பேரை உள்ளடக்கி ஒண்ணு கொண்டு வந்த அரசு அதை வந்து ஒரே உத்தரவுல அது வந்து இவர்கள் வந்து இதர இங்கிருந்து நீக்கி அது இதர பிற்பட்டோர் பட்டியல் சேர்க்கறது சொன்னா முடிஞ்சு போயிடும். அதை செய்யல. அதுக்காக நான் அதை மட்டுமே வச்சு ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வந்து ஒரு கோரிக்கை வைக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய நலன் இருக்குது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய நலன் இருக்குது. என்னுடைய கட்சியின் நலன் இருக்குது. இதையெல்லாம் வைத்துதான் தேர்தல் வியூகம் வைக்க முடியும் தவிர இந்த ஒரு கொள்கைக்காக இருக்க முடியாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் 2026ல கூட்டணி அமைத்தால் அது வந்து தமிழ்நாட்டுல வெறுமனான ஒரு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம்ங்கிறது திமுக மாற்றி அண்ணா திமுக அல்லது ஏ மாற்றி பி அல்லது சி கட்சி அல்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திலும் பகிர்வு அப்படிங்கிற கூட்டணி ஆட்சி அமைகின்ற பொழுது புதிய தமிழகம் இதில் பங்கு வைக்கும். அப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை நிறைவேற்றிக் கொள்வோம். அதாவது மும்மொழி கொள்கைக்கு 2 மொழி கொள்கை தான் தமிழகத்துல சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழகத்துக்கு தேவையான கல்வி நிதியை வழங்கல. எப்படி பார்க்கலாம்? அதாவது மத்திய அரசனுடைய திட்டத்தை வந்து இந்திய அரசனுடைய திட்டத்தை ஆதரித்தாலே வந்து அது பிஜேபி என்று சொன்னால் தப்பு. இந்து என்று சொன்னாலே அது பிஜேபியோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாலும் அது தப்பு. தமிழ் என்று சொன்னாலே அது திமுக என்று சொல்லுவது தப்பு. பகுத்தறிவு என்று சொன்னாலே வந்து அது திராவிட கழகம் என்று சொன்னது தப்பு. பொதுவுடைமை பேசினாலே அது கம்யூனிஸ்ட் தான் என்று பேசுவது என்று சொன்னால் அது தப்பு. இதுவெல்லாம் பொதுவானது. இதையெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இந்திய தேசம் ஒரு மனிதன் வந்து முதல்ல தன்னுடைய முதல்ல நாடுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு மொழி, அதுக்கு பிறகுதான் பாக்கி எல்லாம் வரும். ஆனால் வந்து என்னுடைய பார்வை வந்து நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக வந்து தான் பார்ப்பனே தவிர என்னை வந்து ஒரு மொழியோடோ ஒரு சாதியோடோ அதோட அடையாளப்படுத்த மாட்டேன். ஆனா எல்லா காட்டிலும் ஒருத்தருக்கு வந்து நாடு அடையாளங்கிறது மிக முக்கியம். அந்த அடிப்படையில எந்த விஷயத்தையும் நம்ம இந்த வந்து ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையை தான் நான் வந்து என்னுடைய பார்வை இருக்கும். அந்த வகையில அதாவது இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த என்சிஆர்டி என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசனுடைய புதிய கல்வி திட்டம் அல்லது நியூ எஜுகேஷன் பாலிசி இதை வந்து எந்த அளவுக்கு நீங்க ஆழமாக உள்வாங்கிக்கிறீங்கன்னு தெரியும். அதுல இந்த என்சிஆர்டி சிலபஸ் அது அரசியல்வாதிகளால் தயார் செய்யப்பட்டதில்லை. அது வந்து அறிவியலாளர்களால் தயாரிக்கப்பட்டது. அதுல சில விஷயங்கள் ஏதாவது வந்து அறிவுக்கு ஒவ்வாமை சில கருத்துக்கள் வந்தால் அதை வந்து எதிர்ப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. இந்த என்சிஆர்டி சிலபஸ் 2022ஆம் நூற்றாண்டுக்கான வந்து ஸ்கில் பேஸ்டு. நம்ம தமிழ் முதல்ல வந்து 10 வருடங்களுக்கு முன்பு ஸ்கில் என்ற வார்த்தையே வந்து ஒரு புதுசு. அதாவது படிச்சு முடிச்ச பிறகு தொழிலுக்கு சேர்ந்த பிறகு அந்த ஃபேக்டரி இருக்கக்கூடியவங்க சில தொழிலாளர்களை அனுப்பிச்சு அவங்க ஸ்கில் தான். ஆனா இப்பொழுது வந்து கல்வியில் படிக்கின்ற காலத்திலேயே அந்த தொழில்நுட்பத்தை வந்து இன்டகிரேட் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் வருது. ஏறக்குறைய 20 வருஷம் 1997ல நான் வந்து எம்எல்ஏ இருக்கிற போது அப்போ கல்வி மானியத்தில் அன்று கல்வி அமைச்சராக இருந்தவர் பேரரசர் அன்பழகனார். அப்பொழுது வந்து நான் என்ன பேசினேன், இந்த மாதிரி வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சீனாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 8ஆம் வகுப்பிலிருந்தே அவர்கள் வந்து தொழில் கல்வியை கற்று வருகிறார். ஹோம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உறுதி பண்றாங்க. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே ஏட்டுக்கல்வி நான் எழுத்த படித்தேன் படிக்க படித்தேன் அப்படிங்கிறது இல்லாம அந்த குழந்தைகள் வெளியே ஒரு 16 வருஷம் 18 வருஷம் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு தொழில் 2 to 3 ஸ்கில்ஸ் அவன் லைஃப் ஸ்கில் வாழ்க்கையில
ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் வாழவே முடியாது. இல்லை என்றால் அது வந்து இறந்துதான் போகணும். அந்த வகையில ஒரு மனுஷனுக்கு இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை, அடுத்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. அப்ப வந்து படிச்சு முடிச்சு கதவு இன்னும் எனக்கு வேலை கொடு, வேலை கொடுன்னு தேடுறதுக்கு பதிலாக, வேலையை தானாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வியிலே வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்படிங்கிறத நான் வந்து பேசினப்போ, பேராசிரியர் என்ன சொன்னாருன்னா, இதுதான் வந்து அ சா என்ன அவரு ஜாதி ரீதியான மனு தர்ம கோலா கேள்வி திட்டம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்களுக்கு வந்து திமுகவுடைய புரிதல் என்ன அப்படின்னா, அவங்க என்ன வந்து படிச்சாங்களோ, அது வந்து அவங்க 75 வருஷம் மேல படிச்சாங்களோ, அதை தாண்டி அவர்களால் விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பதற்கு இன்னைக்கு வரலும் திறன். இதுக்கும் மத்த தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த அரசியல் கட்சியை காட்டிலும் அதிகமான அறிவியலாளர்கள் திமுக ல இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் மொழியோடு தான் சிந்திக்கிறார்களே தவிர, மொழியை தாண்டி விஞ்ஞான ரீதியான சிந்தனைக்கு வந்து திமுக வரலை. அதனுடைய விஷயம் தான் இன்னைக்கு என்சிஆர்டி மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்வி திட்டத்தை அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியல. புதிய கல்வி திட்டம் குழந்தைகள் சின்ன வயதிலிருந்து ஸ்கில்ல வந்து பேச்சு திறன், எழுத்து திறன், ஹேண்ட் ஆன் டூல்ஸ் இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள். இப்போ ஸ்டீம் எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஆர்ட்ஸ் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி இன்னைக்கு வந்து எஜுகேஷன் வருதுங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு காலத்துல வந்து வெறும் ஹேண்டிகிராஃப்ட் இருந்தது. அதை ஒழிச்சாங்க. எல்லா விஷயத்தையும் ஒழிச்சு போட்டு வெறும் மனப்பாடம் பண்ணி மார்க் மட்டுமே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய மிக மோசமானது. இதிலிருந்து மாறுபட்ட கல்வி வந்து மத்திய அரசு ஒண்ணு குடுக்கிற போது, அதைய வரவேற்காம, அதுல வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷ், தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், மதர் டங் வந்துருது. அதுபோக வந்து இன்னொரு மொழிய கத்துக்கணும்னு சொல்றதுல இன்னொரு மொழிய கத்துக்கிறதால எந்த விதமான தவறும் கிடையாது. 3 மொழி அப்படிங்கிறது ஒரு மொழி வந்து 4 மொழி கத்தாலும் கூட தப்பு இல்ல. இன்னைக்கு வந்து ரஷ்யாவுல வந்து மருத்துவர் படிக்க போகக்கூடியவங்க ரஷ்யன் படிச்சுக்கிறாங்க. அஜர்பைஜான் போறவங்க அந்த மொழியை கத்துக்கிறாங்க. வேற வெளிநாடு ஏதோ நாட்டுக்கு வெஸ்ட் இண்டீஸ் போகக்கூடிய அந்த மொழியை கத்துக்கிறாங்க. அதுக்காக கத்துக்க முடியாது சொல்லுங்க. சோ அதனால வந்து என்சிஆர்டில இந்தியைத்தான் கற்க வேண்டும் என்ற கட்டாயம் எந்த இடத்துலயும் சொல்லல. இங்க தமிழ்நாட்டுல என்சிஆர்டி பொறுத்தளவு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை பொறுத்தளவு வந்து 3வது மொழிங்கிற போது நம்மளுக்கு ஆங்கிலம் இருக்குது, தமிழ் இருக்குது. 3வது மலையாளத்தை போய் கத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெலுங்கு கத்தோ, கர்நாடகத்தை கத்தோ, துளு கத்தோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹிந்தி என்பது கற்றுக்கொண்டால், நம்ம வந்து இங்கிருந்து நம்முடைய வாய்ப்பு ஒரு டாக்டரோ, ஒரு என்ஜினியரோ எல்லாம் வந்து நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு இங்கிலீஷ் படிக்கிறேன்னா, அதே நீ ஹிந்தி படிச்சுட்டு இந்த இது பாம்பேலயும், உத்தரப்பிரதேசலயும், போபால்லயும் உனக்கு வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல. அது என்ன பெரிய அந்த மொழிய கத்தாது என்ன இது? இவங்க இன்ஹிரன்ட்டா இதை வச்சு தான் அரசியல் செய்ய முடியும். இது ஒண்ணுதான் திமுகவுக்கு வேற எந்த மத்திய அரசு எதுக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு டூல். இது ஒரு கருவியாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறத தவிர, அவர்கள் வந்து அவருடைய சிந்தனைகள் விஞ்ஞானபூர்வமானதோ, அல்லது வந்து அறிவுபூர்வமானதோ, அல்லது வந்து தார்மீக ரீதியாக சரியானது அல்ல. மும்மொழி கல்வி எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதல்ல. அதை விட என்னுடைய கேள்வி, அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும் தான் உங்களுடைய இருமொழி கொள்கையை நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து இவ்வளவு வந்து வரட்டு பிடிவாதமா இருக்கணும்? ஒரு கல்வி 8ஆம் கிளாஸ் வரையிலும் கத்துட்டு போறாங்க. ஹிந்தியில வந்து 9ஆம் கிளாஸ்ல 10 கிடையாது. 5ஆம் கிளாஸ், 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8த்தோட ஸ்டாப்டு. 10த் வரையிலும் தமிழ் ஸ்டாப்டு. அதுக்கு பிறகு ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்க போறாங்க. இங்கிலீஷ் ஒண்ணு தான் இருக்கு. இதுல எதுக்காக இதுல இருந்து 8ஆம் கிளாஸ் வந்து ஒரு குழந்தை வந்து ஹிந்திய வந்து ஒரு வார்த்தை கத்துட்டா, அதனால என்ன கேடு வருது? என்ன தவறு வருது? இந்த குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வருது? அதனால வந்து அவர்கள் தங்களுடைய பார்வையை 22ஆம் நூற்றாண்டுக்கு நாம் வந்து இந்திய சிட்டிசனா இருக்கணுங்கிற எண்ணத்துல பார்க்கணும் தவிர, தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் இவர்களை துண்டித்து விட இந்தியன் என்ற உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இது தேச ஒற்றுமைக்கு எதிரானது. அவர்கள் வந்து இது பிரிவினையினுடைய வெளிப்பாடு தான் இது வந்து தவிர, அவர்கள் மொழிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர்கள் வந்து தமிழ்நாடு தனியா தனியாக கொண்டு போகணும், திராவிடம் தனியா இருக்கணும். அந்த அரசியல் நெரேட்டிவ்காகத்தான் வந்து அவங்க இந்திய எதுக்குறாங்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க இன்னைக்கு 2026 அரசியல் ரீதியாக பிஜேபியை டார்கெட் பண்ணணும். அதுக்கான நெரேட்டிவ் தான் இவங்க எடுத்துக்கிறாங்க.